ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோவில் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது, சிஆர்எம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் ஐட்டமை எப்படி ஆட் பண்ணுறது, ஐ மீன் சிங்கிள் ஐட்டமாக இருந்தாலும் சரி, பல்காக நீங்கள் எக்ஸல் ஷீட் வச்சுருந்தாலும் சரி, எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மாஸ்டரில் ஐட்டம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஐட்டம் கிளிக் பண்ணோன்னே நம்ம ஏற்கனவே என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுமோ அதனுடைய ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் விண்டோவிலே காட்டிடும். இப்போ நான் புதுசாக ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், மேலே நியூ அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு லைஃப்பாய் சோப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனுடைய விலை வந்து 10 ரூபா. ஓகேங்களா, இப்போது இங்கே பாருங்கள், நான் லைஃப்பாய் ஓகேவா 10 ரூபா சோப்புன்னு கூட நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ லைஃப்பாய் ஷார்ட்கட்டாக வந்து எல்பி ஓகேவா அப்படின்னு போட்டுருக்கேன். இதனுடைய டேக்ஸு சிலவங்க வந்து டேக்ஸில் போடுவாங்க, சிலவங்க நான் டேக்ஸில் போடுவாங்க. டேக்ஸாக இருந்தால் 5%, நான் டேக்ஸாக இருந்தால் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றத காலமாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஐட்டத்தோடைய கம்பெனி வந்து லைஃப்பாய், அதுதான் ஐட்டத்தோட கம்பெனி. நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ லைஃப்பாய் நான் வந்து கம்பெனியோட நேம் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்ஐ போட்டிங்கனாலே லைஃப்பாய் அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல ஐட்டத்தோடைய குரூப்பு, இது வந்து சோப்பு ஆக்சுவலி. அப்போ நம்ம சோப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பை க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ யூ போட்டிங்கன்னா சோப். ஓகே, இது வந்து பீசஸ் கணக்கு. இப்போ வந்து மளிகை கடையாக இருந்தால் பீசஸ் கணக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் பாக்ஸில் இத்தனை பீஸுன்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ மளிகை கடை அப்படின்னா நான் வந்து பீஸ் கணக்குன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் வந்து கடைகளுக்கு வந்து மொத்தமாக சப்ளை பண்ணும்போது பாக்ஸ் அடிப்படையில் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாக்ஸுன்னு சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா பீசஸில் ஒரு பாக்ஸில் எத்தனை பீஸ் இருக்கும், இப்போ 10 பீஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஹோல்சேல் பண்ணுறவங்க பாக்ஸ்க்கு அடிப்படையில் விற்பாங்க. ஓகேங்களா, ரீட்டைல் விற்கிறவங்க பீஸ் அடிப்படையில் விற்பாங்க. அப்போ ஒரு பாக்ஸோட ரேட் என்னவோ அதை இங்கே போட்டுக்கலாம். இல்லை நான் கடைகளுக்கு தான் ரீட்டைல் ஷாப், அதாவது மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் இது வேணாம், நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ்னே போட்டுக்கலாம். நீங்கள் பீசஸ்ன்னு போட்டு அந்த பீசஸோட ரேட் என்ன 10 ரூபா, பர்ச்சேஸ் ரேட் என்ன 8 ரூபா 95 பைசா. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் இங்கே போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கும் போது அப்சல்யூட்லி மார்ஜின் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் வேணுமா இல்லை அப்சல்யூட்லி அமௌண்ட்டில் வேணுமான்னு கேட்கும். அப்சல்யூட்லி அமௌண்ட் மீன் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் உங்களுக்கு மார்ஜின் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே கணக்கு பண்ணிக்கலாம். இல்லை பர்சன்டேஜாக இருந்தால் இங்கே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் வந்து இப்போ ஒரு 9% போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து அங்கே டேலி ஆகும். இப்போ 10%னா 10%ஓடைய ப்ரைஸ் ஆட் ஆகும். ஸோ எம்ஆர்பிலேருந்து சேல்ஸ் ப்ரைஸுக்கு என்ன எத்தனை ப்ரைஸ் வரணும் அப்படின்னா அது ஒரு 10 போட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக பாருங்கள், ஸோ பர்சன்டேஜும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, பாருங்கள் சேல்ஸ் ப்ரைஸ் அண்டு ஐ மீன் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து என்டர் அடிச்சிங்கன்னா நம்ம பர்சன்டேஜ்லேயும் போடலாம். இல்லை மேனுவலாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எம்ஆர்பி வந்து 10 ரூபா. ஓகேவா, அப்போ வந்து இது வந்து 9 ரூபா 85 பைசா. அப்போ வந்து 15 பைசா வந்து அவங்களுக்கு சேவிங்ஸில் வரும். ஓகேங்களா, சப்போஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இந்த ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். பேசிக் ப்ரைஸ்ன்றது நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ், ஐ மீன் பர்ச்சேஸ் ப்ரைஸு டேக்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன ப்ரைஸ்க்கு வந்துச்சு அதை தான் வந்து நம்ம பேசிக் ப்ரைஸில் போடுவோம். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வித்தவுட் டேக்ஸுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்தது, உதாரணத்துக்கு 9 ரூபா 98 பைசாவுக்கு நம்ம வித்தவுட் டேக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுப்போமே. அப்போ செல்ஃப் வேல்யூன்றது எதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை தான் செல்ஃப் வேல்யூ. ஏன்னா அதுதான் நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அதை போட்டுட்டு என்டர். அடுத்தது இந்த ஸ்டாக் வந்து மினிமம் லெவல், மேக்ஸிமம் லெவல், ரீஆர்டர் லெவல் அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். மினிமம் வந்து 10, ஸோ மேக்ஸிமம் வந்து 20, ரீஆர்டர் வந்து 10. ஸோ 10 குறையும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 10 நம்ம பை பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு எதாவது டிஸ்கவுண்ட்டா, இல்லை லொக்கேஷன், ஐட்டம் லொக்கேஷன் மீன்ஸ் ரேக்கில் எத்தனாவது ரேக்கில் நம்ம இந்த சோப்பு வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த இது வரும். பட் அது தேவைன்னா நம்ம ஆப்ஷனில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து யூனிக்காகவே இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒரு பார்கோடு இருக்கும். அந்த பார்கோடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள், ஸோ பார்கோடு வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பார்கோடு வந்து அந்தந்த கம்பெனிக்குன்னு தனியாக செப்பரேட்டாக யூனிக்காக ஒரு பார்கோடு இருக்கும். காமனாக எல்லா இதுக்குமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். ஐட்டத்தோட டிஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்லி சோப் ஐட்டத்துக்கு இனிமேல் தேவைப்படாது, டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படாது.
பட் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அது நீங்கள் சீரியல் நம்பர் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா அதனுடைய கான்ஃபிகரேஷன் இப்போ மொபைலில் அந்த சின்ன எடுத்துக்கிங்கன்னா மொபைலோட கான்ஃபிகரேஷன் போட்டுக்கலாம். இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் இப்போதைக்கு இந்த சாஃப்ட்வேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. உதாரணத்துக்கு என்கிட்ட 10 பீஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கொடுத்த செல்ஃப் வேல்யூவை கால்குலேட் பண்ணி டோட்டல் வேல்யூவை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஐட்டம் ஆட் பண்ணக்கூடிய இல்லை இது வந்து சிங்கிள் ஐட்டம் ஆட் பண்ணுறது. நான் சேவ் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டு சேவ் ஆகிடும். இப்போ அந்த சேவ் பண்ண ஐட்டத்தை நீங்கள் திருப்பியும் போய்ட்டு ஐட்டம் இதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும். இப்போ பாருங்க நான் லைஃப் பாய் அப்படின்னு போட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் பாய் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இந்த லைஃப் பாயும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து சிங்கிளாக ஆட் பண்ணுறது. ஓகேங்களா. மல்டிப்புளாகவும் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். ஃபைலை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே வேணாம் இதை டிக் அடிச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்டட் ஐட்டம்ஸ் ஒன்லி. ஏன்னா பல்காக போனீங்கன்னா 500 ஐட்டம் இருக்குது என்கிட்ட. 500மே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது தேவை கிடையாது. நோ ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எனக்கு வேணாம். ஏன்னா நான் வந்து இப்போ கரண்ட்லி நான் இருக்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணி திருப்பி நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற ஓவர் ரைட் பண்ணும்போது இப்போ நான் இம்போர்ட் பண்ணும்போது ஓவர் ரைட் பண்ணுவேன். பாருங்களேன் இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணது. இப்போ இன்னொரு ஐட்டம் நம்ம வந்து இதில் ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹமாம் சோப்புன்னு வச்சுப்போமே. இப்போ ஹமாம் சோப்பு ஹமாம் அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சிடறேன். Gen 0 டேக்ஸ் வந்து மோஸ்ட்லி 5% வரும். சிலவங்க டேக்ஸ் இல்லாமல் போட்டாங்கன்னா அவங்களுக்கான ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஹமாம் சோப்பு வந்து அதே தான். தென் சோப்பு சால்ட் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு பீசஸ் இது எல்லாமே வந்து கன்வர்ஷன் ஃபேக்டர் அப்படியே இது போட்டுக்கிறேன். இது சேம் ப்ரைஸஸும் ஈவன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையும் நான் என்ன பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் ஸ்டாக் இது எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி. இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி. ஓகேவா. இந்த இடத்துல கவனிக்கணும். இங்கே வந்து பார்கோட். இப்போ பார்கோடில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பார்கோடு இருக்கும் பாருங்கள். நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான பார்கோடு வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஓகே இதனுடைய பார்கோட். ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் இதெல்லாம் பேட்ச் நம்பர் ஐட்டத்தோட பேட்ச் நம்பர் கவுண்ட் வந்து அது எடுத்துக்கும். அது எப்படின்னா இப்போ 449ன்னு போச்சுப்போம். ஸோ 450. ஓகேவா. சீரியல் நம்பர் நோ என்ன கொடுத்துட்டிங்கன்னா சீரியல் நம்பர் கிடையாது. அப்படியே இங்கே தள்ளிட்டு வாங்க. ஸோ டேக்ஸோட டீட்டெயில்ஸு டேக்ஸும் எதுவும் நம்ம போடலன்றதுனால டேக்ஸோட டீட்டெயில்ஸும் எதுவும் கிடையாது. ஓகே பாருங்கள் இவ்வளோ தான் எக்ஸல். இப்போ நீங்கள் இருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸலில் லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா. இப்போ ஷார்ட் நேம் அம்மாவுக்கு வந்து HAM அம்மாம். ஓகேங்களா. தென் 0 பாருங்கள். இப்போ நான் சேவஸ் பண்ணுறேன். சேவஸ் டெஸ்க்டாப்பில் ஓகேங்களா. சேவஸ் நான் என்ன பண்ணுறேன்னா டெஸ்டிங் போடுறேன். டெஸ்டிங்காக நம்ம இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே டெஸ்டிங் இம்போர்ட் சேவ் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணதை இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணி செலக்ட் ஃபைலை வந்து எக்ஸல் ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வரும் பாருங்கள். தென் வந்து நம்ம என்ன நேமில் கொடுத்தோம் டெஸ்டிங் இம்போர்ட் கொடுத்துட்டோம். இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள் இது வந்து ரோ எத்தனை ரோலேருந்து எத்தனை ரோ. இப்போ நம்ம 3ஆவது ரோ தான் ஆட் பண்ணிடணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் 3 to 3 இருந்தாலே போதும். ஓகேங்களா. இல்லை 2 to 2 கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத ஓவர் ரைட் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த 2 to 3ன்னு கொடுக்குறேன். அதாவது ஏற்கனவே லைவ் பாய் இருக்குது. அடிஷ்னலாக அமாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இந்த இடத்த மறக்காமல் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி யூ சூஸ் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இம்போர்ட் கொடுக்குறீங்க. இம்போர்ட் கொடுத்தோடனே ஐட்டம் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு லோட் ஆகிடும். சப்போஸ் எதாவது எரர் இருக்குன்னா எரர் சொல்லும். ஏன்னா எக்ஸலில் நம்ம கேப் விடக்கூடாது. அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே மானிட்டரி. ஸோ அதை வந்து மேனிட்டரி. ஸோ அதை கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். ஓகே தென் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ நான் சர்ச் ஆப்ஷனில் இப்போ பாருங்கள் ஐட்டமில் ஓகேங்களா ஐட்டம் க்ரியேட் பண்ணிட்டேன். தென் வந்து இங்கே அம்மாவுக்கு HAMன்னு போட்டு தென் ஓகே அப்படி கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் அம்மாவும் ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா. நம்ம என்ன ப்ரைஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள். நீங்கள் ஐட்டத்தை சிங்கிளாகவும் லோட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பல்காகவும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்கோடை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். பார்கோடை பொறுத்தவரை கஸ்டமைஸ்டு நம்மளை எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் கிளிக் பண்ணுறேன். தென் வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஐட்டம்ஸ் வந்துடும். இதை கூட சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு.
இப்போ 2 நம்பர் இருக்குது. இப்போ இந்த 2 நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் கொடுக்குங்க. பிரிண்ட் கொடுத்துட்டோன்னே இங்கே பாருங்கள் நான் 2 மாடல் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 50க்கு 50, 50க்கு 25. தென் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாருங்கள் தென் உங்களுக்கு வந்து பார்கோடு வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா? எம்ஆர்பி போடலன்றதுனால நம்மளுக்கு 0ன்னு காட்டுது. பட் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூவை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எல்லாமே கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு பார்கோடு வந்து கஸ்டமைஸ்டு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஐட்டம் வந்து சிங்கிளாக லோட் பண்ணுறது எப்படி, அதை மல்டிப்புளாக லோட் பண்ணுறது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இந்த சேனல் இந்த சீரீஸ் வந்து இப்போ இந்த டே 1ன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. 7 டேஸில் இந்த சாஃப்ட்வேர் ஒட்டுமொத்தமாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுடைய டீலராகவோ எங்களுடைய கஸ்டமராகவோ அல்லது நீங்கள் ஜாப் ஃபைண்டராக இருக்கீங்க அப்படின்னா ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 7 நாள் பயிற்சியை நீங்கள் முழுசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபாக போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்